Hi guys, welcome to Sonia's Cook House. இன்னைக்கு ரெசிபி வந்து இளநீர் ஐஸ்கிரீம். இது ரொம்பவே குவிக்காக ஈஸியாக செய்கிற ஐஸ்கிரீம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ண மாட்டோம், எக் யூஸ் பண்ண மாட்டோம், பீட்ரூட் தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு இளநீர் மட்டும் போதும். இந்த ஒரு 4லேருந்து 5 இளநீர் எடுத்துக்கோங்க. அந்த இளநீருக்கு வழுக்கையை மட்டும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இதில் வந்து வழுக்கை வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நான் ஒரு 2 கப் இளநீர் வழுக்க எடுத்திருக்கேன். இதுக்கு இங்கிலீஷில் வந்து கோகோனட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோகோனட்டில் எந்த ஃப்ளேவரும் இருக்காது. நான் இந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதை போட்டுட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா ஃபைனாக அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு வழுக்க பீசஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே ஆட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் கார்னிஷ்காக தான். அதே மாதிரி இது ஐஸ்கிரீமில் நல்லா ஃப்ளேவர் ஆட் பண்ணும், ப்ளஸ் கொஞ்சம் க்ரன்ச்சும் ஆட் பண்ணும். உங்களுக்கு வேணுன்னா இது போட்டுக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். இதை மேலே போட்டுட்டு இதை மூடி போட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். உங்களால் ஓவர் நைட் பண்ண முடியாட்டாலும் மினிமம் ஒரு 5 to 6 ஹவர்ஸாவது பண்ணணும். அப்போ தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகும். நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் என் ஐஸ்கிரீம் வந்து இப்படி நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்கூப்பர் வச்சு இதை ஸ்கூப் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். நான் இதை ஸ்கூப் பண்ணி நான் வந்து தேங்காய் சிரட்டையில் வந்து இதை சர்வ் பண்ணுறேன். இது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக போகிற தேங்காய் சிரட்டையில் தான் இது சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் வந்து கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். இது நல்லா கலர் கொடுக்கும். உங்களுக்கு வேணால் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்தா, பாதாம் எது போட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு சாஸ் வேணுனாலும் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ளேவருக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்லேட் சாஸ் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியான க்ரீமியான கோகோனட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அதிக இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலன்னு இதில் அடையாளமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கும். கோகோனட் மில்கில் இருக்க க்ரீமினஸ் இது கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.